ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கு நம்ம ஜிம்மினுக்கு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் யோசிக்கிறது புரியுது. என்னக்கா இவ்வளோ நாள் வர ஒன் ஷாட்டே அப்படியே போட்டுட்ருக்கீங்கன்னு. நம்ம சொன்ன மாதிரி தான். ஸோ 7லேருந்து அப்படியே நம்ம எஃப்எஃப்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணலாம்டா. நான் வாட்ஸ்அப் சேனலில் ஓட்டிங் வைக்கிறேன். எஃப்எஃப் கொடுத்து எந்த எஃப்எஃபோட எபிசோட் வேணுமோ நெக்ஸ்ட்டில் இருந்து நம்ம அந்த எஃப்எஃபோட எபிசோட் பார்க்கலாம். ஓகே, அண்டு அதுக்கு முன்னாடி ஒன் ஷாட்ஸ் பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள், பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடுங்கடா. அண்ட் ஒரே ஒரு விஷயம்டா, இப்போ ஏதாச்சும் நம்ம வந்து ஒன் ஷாட்ஸ் போடுறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு சில ஸ்டோரி லைன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆர் ஆஸ் யூஷுவல் எப்பையும் போல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கலாம். சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து அந்த ஃபீமேல் லீட் வந்து தப்பு பண்ணுறாங்க, மேல் லீட் கரெக்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். இதில் வந்து மேல் லீட் தப்பு, ஃபீமேல் லீட் தப்புன்னு 2 பேருமே அந்த மாதிரி சொல்வீங்க. ஸோ ஒன்றே மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது, ஓகேவா? அதனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். ஸோ அந்த ஒப்பீனியனை நீங்கள் எடுத்துக்கோங்க. பிடிச்ச மாதிரியும் எடுத்துக்கலாம், பிடிக்காத மாதிரியும் எடுத்துக்கலாம். அது உங்களோட விஷ். ஸோ என்ன சொல்ல வர்றேன்னா, ஃபேன் ஃபிக்ஷன்னா அதை ஃபேன் ஃபிக்ஷனாக மட்டும் பார்த்துட்டு அப்படியே போகணும். அதை இன்டெப்த்தாக போயிட்டு அப்படியே எடுத்துகிட்டு அப்படிலாம் பார்க்காதீங்க, ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். சில பேருக்கு அது கரெக்டாக இருக்கும், பாதி பேருக்கு அது தப்பாக இருக்கும். ஸோ புரிஞ்சுக்கோங்க. அது நோட்டை இது நோட்டேன்னு என்கிட்ட வந்து நோட்டக்கூடாது. ஓகே, இப்போ டைரெக்டாக ஒன் ஷாட்குள்ளே போயிடலாமா? அப்போ வயன் அவள் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்ருக்கா. அப்படியே மார்னிங் ஒரு 7 o'clock ஆகுது. அவளோட அலார்ம் கண்டினியூஸாக அடிச்சுட்டே இருக்கு. ஆனால் அவள் எழுந்துக்கவே மாட்றா. செம்ம ஹேங் ஓவராக இருக்கு. ஆனால் அவளோட இன்னர் பாவில், வயன் எழுந்துக்கோ, எனக்கு ஃபஸ்ட்டு பீரியடு அந்த மிருகம் தான், எழுந்துக்கோ வயன், எழுந்துக்கோ அப்படின்னு தோணுது. ஆனால் அவளோட பாடி அதுக்கு ஒத்துழைக்கவே மாட்டுது. தலைலாம் செம்மையாக வலிக்குது. ஒரு 8 o'clock இருக்கும். அப்படியே எப்படியே தட்டு மாதிரி எழுந்துட்டு ஹேங் ஓவருக்கு அப்படியே மெடிசன் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஸ்கூல் யூனிஃபார்மை மாட்டிட்டு அப்படியே போயிட்டுருக்கா. அவளோட சைக்கிளை மிதிச்சுட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறா. ஷடலில் வேற தட்டு மாதிரி டிராஃபிக்னு நிறைய டிஸ்டர்பன்சஸ். அதெல்லாம் தாண்டி அப்படியே ஸ்கூல் ரீச் ஆகிடுறா. ஸோ 5 minutes லேட் ஆகிடுது. ஆல்ரெடி உள்ள ஒரு ப்ரொஃபஸர் நிற்கிறாரு, செம்ம கோவமா அப்படியே ஸ்டூடெண்ட்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு கொஸ்டின் கேட்டுட்ருக்காரு. எழுந்துரு. சரி, நியூட்டனோட தேர்ட் லா சொல்லு பார்க்கலாம். அது வந்து சார், அது நியூட்டன்ஸ் தேர்ட் லா, அது வந்து ரியாக்ஷன், எதிர்வினை, அது ஓ நைட்டெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் திருட்டுத்தனமாக சரக்கடிச்சிட்டு ஆட்டம் போட்டிங்கள்ல, அப்போ தெரியலையா நியூட்டன் தேர்ட் லா நாளைக்கு வந்து அவன் கேட்பான், அதை படிக்கணும் அப்படின்னு. இப்போ வெளில நிற்கிற வயன், ஐயோ வயன் என்னது இது, ஒரு மாதிரி அரகண்டாக மாறி நிற்கிறான். இவன் சும்மாவே சரியான மிருகம், இப்போ அப்படியே ஒரு டெவில் மாதிரி என் கண்ணுக்கு தெரியுறான். மண்டை மேலே 2 கொம்புலாம் வச்சு அப்படின்னு பார்த்துட்ருக்கா. இப்போ உள்ளே போகலாமா, இல்லைன்னா கிளாஸ்க்கே வரல அப்படின்ட்டுன்னு அப்படியே வெளியில் போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு நிற்கிறா. அப்போ கரெக்டாக ஜம்மின் அப்படியே திரும்பி வயனை பார்க்குறா. ஓ, த கிரேட் வயன், என்னாச்சு, ஏன் மேடம் லேட்டு? ஓஹோ, 5 minutes லேட் ஆகிடுச்சு. ஆமாம் சார், 5 minutes தான் லேட் ஆகிடுச்சு. 5 minutes அப்படின்னு ஸ்டிக் எடுத்துட்டு செம்ம கோவமாக அப்படியே வயன் பக்கத்தில் வர்றான். இதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் கிளாஸ் ஒன்று இருக்குல்ல, அது ஒரு 45 minutes, இதோட சேர்த்து 5 minutes, மொத்தம் 50 minutes லேட். அதனால் அது வந்து ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போகணுன்னு தெரிஞ்சிச்சுன்னா தோலை உரிச்சு அள்ளிடுவான். அது சொல்ல வேணாம், அதுக்கு பதிலாக சார் நைட்டு எனக்கு ரொம்ப உடம்பு முடியல சார், அதனால ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு நான் மார்னிங் தான் டிஸ்சார்ஜ் ஆனேன். அதான் சார் லேட்டு. ஓ, மார்னிங் தான் டிஸ்சார்ஜ் ஆனியா?
ஆ அச்சோ, அப்போ உள்ளே இருந்துட்டு அவளோட ஃப்ரெண்ட் டீனா என்ன அவருக்கு எல்லாம் தெரியும், பொய் சொல்லாத. ஆ இன்னும் கொஞ்சம் சொல்லவாடி. ம் ஆ என் ஃப்ரெண்டை என்னை அப்படி காப்பாற்றி விடுறா, இன்னும் கொஞ்சம் சொன்னாதான் சிம்பத்தி வருமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா பிட்டிங்க போட ஸ்டார்ட் பண்ணுறா. நைட்டெல்லாம் ஒரே ஜுரம் சார். அம்மா கூட சொன்னாங்க, எதுக்கும் ஸ்கூலுக்கு போகிற, வேண்டாம் இன்னைக்கு லீவ் எடுத்துக்கோ, ப்ரொஃபஸர் கிட்ட நான் பேசிக்கிறேன்னு. ஆனால் நான் தான், அம்மா ஸ்பெஷல் கிளாஸ் கட்டானாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு பீரியடே ஜிம்மின் சாரோட கிளாஸ் தான், நான் போயே ஆகணும் அப்படின்னு வந்தேன். ஆனால் 5 minutes டிராஃபிக்கில் லேட் ஆகிடுச்சு சார். ஐயோ, என் கிளாஸில் ரொம்ப ஆர்வமாக வந்திருப்ப போலையே. ரொம்ப ரொம்ப ஆர்வமாக வந்தேன் சார். அப்படியா, உள்ளே வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடுறா ஒரு மாதிரி முறைச்சிட்டே. அப்போ டீனாலாம் அப்படியே டெஸ்க்குக்கு கீழே போயிடுறா. இவ எதுக்கு இப்போ டெஸ்க்குக்கு கீழே போறா, என்னது இது அப்படின்னு அவளும் பார்த்துட்டு இருக்கா. டீனா எங்க, டீனா வாழை காணும். அப்போ அவளும் கரெக்டா டெஸ்க்குக்கு கீழே இருந்து அப்படியே எழுந்துக்கிறா. சார் நான் இங்கே தான் இருக்கேன். என் படிபாவி எப்படி பல்ல கட்டிட்டு நிற்கிறா பாரு. சொல்லுங்க சார். நைட்டெல்லாம் ஒயினுக்கு ஃபீவராமே. அப்படியா சார்? சார் அவளுக்கு எப்படி சார் தெரியும், நான் ஃபோனே யூஸ் பண்ணல சார். ஓ, ஃபோன் யூஸ் பண்ணலையா, சரி போயிட்டு ஹாஸ்பிட்டலோட அந்த பில்லை வாங்கிட்டு வா. சார் அச்சோ, அது அம்மா கிட்ட இருக்கு சார். அம்மாவும் இப்போ ஊரில் இல்லையே, தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. என்னது இது, அவங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லாமல் ஆகுமா? அப்படியா என் வேற என்ன பண்ணலாம், அது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது எனக்கு கையிலே சப்புன்னு ஒன்று இந்த ஸ்டிக்கை வச்சு கொடுக்குறான். என்கிட்டே போய் சொல்லிட்டு இருக்கியா? நேற்று நைட் பசங்கள்லாம் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி வச்சுட்டு அதில் ஆடுன்னு ஆடிட்டு அப்படின்னு வீடியோவை காட்டுறான். அதில் வயன் நல்லா மெயினாக தெரிகிறா. அப்படியே ஒரு குட்டை பாவாடை ஒன்று போட்டுட்டு மேலே நின்று நல்லா வளைச்சுன்னு இடுப்பை பேக்கின்னு ஆட்டிட்டு நல்லா ஸ்டெப்பை போட்டிருக்கா. அப்போ அதை பார்த்துட்டு, சார் இது எப்படி உங்கள் கையில்? என் கையில் எப்படியா, அந்த பார் ஓனர் என்னோட ஃப்ரெண்டு தான். அப்படி நாசமாக போனவனே இப்படியே ஸ்கூல் குழந்தைங்கள மாட்டி விடுவான். அதுவும் நீங்கள்லாம் அடல்ட்டுன்னு போய் சொல்லி ஃபேக்காக ரெடி பண்ண ஒரு கார்டு கொண்டு போயிட்டு பார்ட்டி வச்சுருக்கீங்க. எதுக்கு பார்ட்டி வச்சிங்க? அது சார் எதுக்கு பார்ட்டி வச்சிங்கன்னு கேட்டேன். அப்போ ஒரு பையன் எழுந்துட்டு, சார் இப்போதைக்கு அவளை அடிக்கிறீங்க, நான் தான் பார்ட்டி கொடுத்தேன். அச்சோ மைனர் குஞ்சே, அவளை ஏதாச்சும் சொன்னா உங்களுக்கு வலிக்குதா? ஏன் வலிக்குது? சார் அவளை அடிக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. ஓ, அங்கே அடித்தா இங்கே வலிக்குமே, அந்த மாதிரியா? அப்போ வயனும், ஸ்டீவ் வேணாம் நீ உட்காரு. ஓ என்ன 2 பேத்துக்குள்ள லவ்ஸ் ஓடுதா? சார் அப்படிலாம் இல்லை, ஸ்டீவுக்கு நேற்று பர்த்டே, அதனால தான் பார்ட்டி கொடுத்தோம், நாங்கள் தான் ட்ரிங்க்ஸ் கேட்டோம், மற்றபடி எதுவும் இல்லை. ஓ, ஸ்டீவோட பர்த்டே பார்ட்டியா? அப்போ உனக்கும் பர்த்டே வந்தா இப்படி தான் கொடுப்பியா? நீ மைனர் தானே, எப்படி ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலாம்? சார் தெரியாமல் பண்ணிட்டோம், அது எங்கள் பேரண்ட்ஸ் பார்த்துப்பாங்க, எந்த பனிஷ்மெண்ட்டாக இருந்தாலும் நாங்கள் அவங்கக்கிட்டேருந்தே வாங்கிக்கிறோம். சார் அவளை சும்மா அழுக வச்சிட்டு இருக்காதீங்க. ஸ்டீவு பின்னாடி மூடிட்டு உட்காடுறியா? சார் நீ கொஞ்சம் நல்லா நடந்துட்டா நல்லா இருக்குன்னு தோணுது. அப்போ டீனாவும், வயன் நீ வா அந்த உட்காரு அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு அவள் பக்கத்தில் அப்படியே உட்கார வச்சுக்கிறா. வயன் எதுக்குடி அழுகிற, அழுகாத, என்னை மட்டும் அடிக்கிறான்டி, அவங்க எல்லாரையும் அடித்தானா? எல்லாத்துக்குமே அடி விழுந்துச்சு, உனக்காச்சும் பரவாயில்ல, எங்களுக்கெல்லாம் கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணாமல் இருந்ததுக்கு இன்னும் 2 எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுத்தாருடி. ஏன்டி இவர் மட்டும் இப்படி நடந்துக்கிறாரு? அதுவும் நானா ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டா இன்னும் ஒரு மாதிரி அதிகமாக நடந்துக்கிறாரு. ஏன்டினா ஸ்டீவ் கூட எனக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டிங்காக தான் பேசுவான், ஆனால் இவர்
அவன் என்ன ஒரு மாதிரி டிஃபன் பண்ணி பேசினான். ஆனால் அதுக்கும் அவர் ஏதோ தப்பாக 2 பேரும் லவ்ஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறாரு. ஏன் டீனா அவர் இப்படி இருக்காரு அப்படின்னு டெஸ்க் மேலே படுத்துட்டு செம்மையாக அழுதுட்டு இருக்கா. இது ஜிம்முன்னு நோட்டீஸ் பண்ணுறான். டீனா இங்கே வந்து ஒப்பாரி வைக்க வேணான்னு சொல்லு. இப்போ கூட பாரு டீனா, மற்ற மேம்ஸ் யாராக இருந்தா திட்டினதுக்கு அழுகும் போது அழுகாதான் ஏதாச்சும் சொல்லுவாங்க. ஆனால் அவர் எப்படி பேசுகிறாரு பாரு. எனக்கு ஏன் தான் அவர் கிளாஸ் பிடிக்க மாட்டேதோ தெரில டீனா. முன்னாடிலாம் ரொம்ப பிடிக்கும், இப்போல்லாம் வர வர ரொம்ப அரகண்ட்டாக நடந்துக்கிறாரு டீனா. வயன் எனக்கு புரியுதுடி, கொஞ்ச நேரம் அழுகாம இரு. அது எப்படி டீனா, எல்லாரும் தப்பு பண்ணா லைட்டாக திட்டுறாரு, ஆனால் நானா மட்டும் இன்னும் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா திட்டுறாரு. ஏன் அப்படி பண்ணுறாரு? எனக்கு அவர் சுத்தமாக பிடிக்கவே இல்லை டீனா அப்படின்னு செம்மையாக அழுதுட்டு இருக்கா. ஜிம்முன்னு அவளை கண்டுக்காம அப்படியே லெசன் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ ஆஃப்டர் அவனோட பீரியட் முடிஞ்சக்கப்புறம் கிளாஸை விட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னாடி அப்படியே டேபிளில் நல்லா 2 டைம் நல்லா தட்டுறான் சத்தமா. ஏய் வயன். இப்போ வயனும் அப்படியே எழுந்துட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, சார் சார் என்னாச்சு சார்? என்னோட கேபினுக்கு வந்து என்ன பாரு. இது சார் அதான் இங்கேயே திட்டிட்டீங்கல்ல, வேறு என்ன சார்? என்னை வந்து பாருன்னு புரியுதா? புரியுது சார், புரியுது அப்படின்னு நல்லா முறைச்சிட்டு போகிறான். டீனா எதுக்கு டீனா, ஏன் என்னை மட்டும் கூப்பிடுறாரு அப்படின்னு அவன் கிராஸ் ஆகி ஜன்னல் சைடு பார்க்குறான். அப்போ கரெக்டாக ஸ்டீவ் அப்படியே வயனோட பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அப்படியே அவன் ஷோல்டர் மேலே கை போட்டுட்டு, வயன் நீ அழாதண்ணா, அவன் அப்படிதான் சரியான இடியட், யாருக்கிட்ட எப்படி நடக்கணும்னு தெரியாதவன், நீ எதுக்கும் கவலைப்படாத, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் வயன். இல்லை ஸ்டீவ், ரொம்ப ரொம்ப அரிகண்ட்டாக நடந்துக்கிறார்ல, எனக்கு பிடிக்கவே இல்லை ஸ்டீவ் அப்படின்னு அப்படியே அழுக ஸ்டார்ட் பண்ணுறா. ஜிம்மின் இதை பார்த்துட்டு செம்ம கோவமாயிட்டு அப்படியே கையை முறுக்கிட்டு வாலில் பஞ்ச் பண்ணிட்டு அவனோட கேபினுக்கு போயிடுறான். ஐ மீன் ஸ்டாஃப் ரூமுக்கு. ஸ்டீவ் கூப்பிட்டாரு டீனா, அவர் தான் கூப்பிட்டாருல்ல, நான் போயிட்டு வரேன், இப்போ என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு அவளும் ஜிம்மினை பார்க்குறதுக்காண்டி ஜிம்மினோட கேபினுக்கு போகிறா. அப்போ ஜிம்மின் அவள் வர்றதே அப்படியே ஒரு மாதிரி வெறிக்க பார்த்துட்டு அவளோட ஒவ்வொரு ஃபுட் ஸ்டெப்பையும் கேட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அவளும் அப்படியே ஸ்லோவாக கண்ணு கசக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கா. இப்போ உள்ளே வந்ததும் நான் கேட்டேன் சார் அப்படின்னு கேட்குறா. டோரை லாக் பண்ணிட்டு வா சார். டோரை லாக் பண்ணிட்டு வா. எதுக்கு? நான் எதுக்கு சார் பண்ணணும்? கேபினுக்கு எதுக்கு கூப்பிட்டீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க. இங்கே கூட ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட்டாக நடக்க மாட்டல வயன், சொன்னதை செஞ்சுட்டு வா போ அப்படிங்கவும் அவளும் போயிட்டு அப்படியே டோர் லாக் பண்ணுறா. சார் இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிக்கிறேன், தப்பு தான், நான் அப்படி குடிச்சிட்டு ஆனதெல்லாம் தப்பு தான். அந்த வீடியோ உங்களுக்கு எப்படி கிடச்சிது? தப்பு தான் தெரியுதுல, அப்போ ஏன் அதை பண்ணுற? அது சார் ஸ்டேவோட பர்த்டே பார்ட்டி, ஃபர்ஸ்ட் டைம் குடித்தேன், லைட்டாக தான் குடித்தேன், ஆனால் இவ்வளோ ஏறும்னு எனக்கு தெரியாது. அப்போ ஜிம்மின் அப்படியே எழுந்து வந்துட்டு அவனோட சீட்டில் இருந்து அந்த டெஸ்க் மேலே உட்காந்துக்கிறான். அப்படியே வயனை கண்ணாலே கூப்பிடுறாங்க வான்னு. அப்போ வயனும் அப்படியே வர்றா. சார் இதுதான் நடந்தது, வேறு எதுவுமே இல்லை சார். நாங்கள் போயிட்டு வேணும்னு குடிக்கல, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் 2 கிளாஸ் தான், அதில் அதிகமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி தான் குடித்தோம். பட் இருந்தாலும் அது ரொம்ப ஹெவியாக இருந்தனால எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி கேர் ஆகிடுச்சு, அதனால தான் சார். நீ ஏன் குடிச்ச? அது சார் நீ எதுக்கு குடிச்சேன்னு கேட்குறேன் அப்படின்னு வயனோட கையை பிடிச்சி அப்படியே பக்கத்தில் இழுக்கிறான். எதுக்கு குடிச்சேன்னு கேட்குறேன். அது ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருந்துச்சு சார், ஆல்கஹால் ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும்னு. தப்பு இல்லை எக்ஸைட்டடாக இருக்கிறதுக்கு, அவனோட பர்த்டே வர இன்னும் 3 மந்த் இருக்குல்ல, அப்புறம் நீ 18 தானே, மேஜர் தானே, அப்போ குடிச்சிருக்கலாம்ல. என்னோட பர்த்டே உங்களுக்கு எப்படி தெரியும்? கை காட்டுன்னு. சார் ஆல்ரெடி அடித்ததே இன்னும் வலிக்குது. கையை காட்டுன்னா வயன்
அப்படின்னு பார்க்குறான். அவளோட கை நல்லா செவந்திருக்கு. அப்போ பக்கத்தில் ஒரு ஐஸ் க்யூப் எடுத்து அப்படியே அவள் கை மேலே வச்சு அந்த ஐஸ் க்யூப்பை ஹேண்டில் ரப் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப வலிக்குதா? அது அப்படின்னு பேசும்போது ஜிம்மின் அப்படியே இப்போ வாயினை தூக்கி அப்படியே டெஸ்க் மேலே வச்சுட்டு ரொம்ப வலிக்குதான்னு கேட்டேன். ஆமாம் சார், வலிக்குது. அப்போ அப்படியே அவள் கால் ரெண்டையும் விரிச்சிட்டு அவள் காலுக்கு நடுவில் நிற்கிறான். வயனை அப்படியே டெஸ்க் மேலே உட்காந்துருக்கா. வயனோட காலுக்கு நடுவில் ஜிம்மின் அப்படியே கை பிடிச்சி ஐஸ் கியூப் வச்சுட்டே இருக்கான். அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சில்லுன்னு ஆகுது. அது சார், அப்போது நடுவில் அவளோட இடுப்பை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஒரு மாதிரி நசுக்கிற மாதிரி. சார், என்ன பண்ணுறீங்க சொல்லு. இன்னும் 3 மந்த் இருக்குல்ல, அந்த 3 மந்த் வரைக்கும் அவனால் வெயிட் பண்ண முடியாது ஆயின். இல்லை, ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தனால ஒரு மாதிரி ஹைப் ஆகி ட்ரிங்க் பண்ணிட்டான். அப்போ அவளோட ஃபேஸ் வச்சு உரசிட்டே, இன்னும் 3 மந்த் போயிருந்தா உனக்கு நானே வாங்கி கொடுத்துருப்பேன், எப்படி இருக்குன்னு பாருன்னு. ஆனால் ஏன் இதுக்குள்ளே அவசரப்பட்டு குடிச்ச? அது சார், என்ன பண்ணுறீங்க? ரொம்ப வலிக்குதாடி சார்? ரொம்ப ஃபோர்ஸாக அடிச்சிட்டானா? அது ஏண்டி நீ மட்டும் எனக்கு அடங்கவே மாட்டுற? ஒவ்வொரு டைம் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டே இருக்க. யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிட்டா என்னடி பண்ணுவா? அந்த ஸ்டீவ் அவன் தோல் மேலே கை போட்டு ஒரு மாதிரி உரசுறாண்டி. எனக்கு பார்க்கும்போது வெறுப்பாகுது. காலையில் நீயும் நானும் தானே பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் அவன் எதுக்கு இடையில வர்றான்? அது ஸ்டீவனோட ஃப்ரெண்டு எனக்கு கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காண்டி வந்தான் சார். உனக்கு கம்ஃபர்ட் தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட வா, நான் உன்னை கம்ஃபர்ட் பண்ணுவேன். அந்த ஸ்டீவ் கிட்ட போகாத. இப்போ வலி போயிடுச்சா? போயிடுச்சு சார். அப்புறம் என்ன, ஸ்கூல் யூனிஃபார்மெல்லாம் நீ ஒரு மாதிரி டைட்டாக இருக்கு. அது டைம் ஆகிடுச்சுன்னு போன இயர் உள்ள யூனிஃபார்ம் இருந்துச்சு, அதை எடுத்து போட்டு வந்தா. நடுவில் பட்டன் பாரு, எப்படா விழுகு ஒன்று. அப்படியே ஒரு மாதிரி டைட்டாக இருக்கு. அது சார், நேற்று நைட்டு டான்ஸ் ஆடினல, எனக்கு செம்ம கோவம் ஆகிடுச்சு. இப்போயும் உன் மேலே கோவமாக தான் இருக்கு. டான்ஸ் ஆடினது தப்பா? இப்போ நான் என்ன பண்ணணும்? டான்ஸ் ஆடினது தப்பு இல்லடி. அந்த பார்க்கு டெய்லி ஒரு மொட்டை வருவான். அவன் எந்த பொண்ணுங்கள்லாம் குட்டை பாவோட போட்டு ஆடுதுங்களோ, இப்போ அவளுங்களுக்கே தெரியாமல் கீழே போயிட்டு வீடியோ எடுப்பான். அந்த மாதிரி ஒன்றையும் எடுக்க ட்ரை பண்ணான். என் ஃப்ரெண்டு வாய் மாலையே கொடுத்து அனுப்பிட்டான். எடுத்துன்னு என்னடி பண்ணுறது? அது எனக்கு தெரியவே செய்யாது. அந்த மாதிரிலாம் நடக்கும்னு குடித்ததும் நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. அதுக்கு தான் சொன்னேன் குடிக்கக்கூடாதுன்னு. குடிக்கணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட வா அப்படின்னு அவள் கழுத்தில் போயிட்டு ஒரு மாதிரி கடிக்கிறான். ஜிம்மன் சார், சாரெல்லாம் வேணாம், ஜிம்மன்னு கூப்பிட்டு. ஏனோ தெரியல, எல்லா ஸ்டூடெண்ட்டே விட எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்பெஷலாக தோன்ற அப்படின்னு எப்படி காலுக்கு நடுவில் நின்னானோ இன்னும் அப்படியே உரசுறான். அவளோடதுல ஒரு மாதிரி ஆகுது அவளுக்கு. அப்போ அவளும் டைட்டாக ஜிம்மின் அப்படியே கட்டி பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கிறா. ஜிம்மின் அவளை நல்லா இடுப்போடு சேர்த்து பிடிக்கிறான். சார், என்ன பண்ணுறீங்க? ஏன் என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியலையா? அது எப்படி எல்லா ஸ்டூடெண்ட்டை விடவும் நான் மட்டும் எப்படி ஸ்பெஷலாக தெரியவா? உனக்கு தெரியாதா? அதான் எப்படி ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு ஸ்பெஷல்னா அவங்கள ரொம்ப ஹாப்பியாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் என்னை எனக்குமே ஹாப்பியாக ட்ரீட் பண்ணதில்லை. ரொம்ப கண்டிஷனாக இருப்பீங்க. அப்புறம் ரொம்ப ரொம்ப அடிப்பீங்க, திட்டுவீங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பு நீ பண்ணக்கூடாதுன்னு. ஏன் உனக்கு காலில் அடிச்சான்னு சொல்லு. நான் ட்ரிங்க்ஸ் பண்ண போனதுக்கு. அந்த டைமில் யாராச்சும் உங்ககிட்ட தப்பாக நடந்திருந்தா கூட உனக்கு தெரியாதுல்ல? ஆமாம், தெரியாது. அதனால தான் உன்னை அடித்தேன். தயவு செஞ்சு இனிமே இப்படிலாம் வெளில போகாத. போகணுன்னா என்கிட்ட சொல்லு, உனக்கு ஒரு ப்ரொட்டெக்ஷனாக நான் வருவேன். ஏன் வரணும்? நீங்கள் அதுக்கு வரணும். ஏன்னா உன்னை எனக்கு பிடிக்கும். மற்ற ஸ்டூடெண்ட்டை விட எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டி. உனக்கு எனக்கும் பெருசாக ஏஜ் கேப்லாம் இல்லை, 5 இயர்ஸ் தான். நீ இப்போ 12th படிக்கிற, நான் காலேஜ் முடிச்சுட்டு 2 இயர்ஸ் ட்ரைனிங்கில் இருந்துட்டு டேரெக்டாக வந்துட்டேங்க. ஆனால் நீ என்னை ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்ருப்ப. எப்போ பார்த்தாலும் அந்த கோவமான பார்வை,
இந்த சவச்சவன் லிப்ஸ் இருக்கே அப்படின்னு அதை நல்லா கடிச்சு இழுக்கிறான். நிஜமேனா? என்ன என்னை உனக்கு பிடிக்காதுன்னு மட்டும் தயவு செஞ்சே சொல்லாதடி. பிடிக்கும் தானே. பிடி பீரியட்லாம் போகும்போது நான் அந்த சைட் கிராஸ் ஆனாலே ஐயோ இவன் எங்கே நம்மளை பார்த்து திட்டிடுவானோ அப்படின்னு ஸ்கர்ட் மேலே ஏற்றிருந்தாலும் அதை கீழே அறைய விட்டுட்டு அழகாக உட்காந்து கேம்ஸ் பீரியடில் கேம்ஸ் விளாண்டுட்டு இருப்பேன். கரெக்டாக நானும் மேலேருந்து பார்த்துட்டு இருப்பேன். அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது வெளியிலேருந்து ஸ்டீவ் அப்படியே கதவு தட்டுறான். சார் சார் வாங்கின்னு வந்தால எங்க அவ? ஏய் என்னடி ஸ்டீவ் வெளில போக மாட்டானா? அப்போ ஜிம்மினோட காலரை பிடிச்சிட்டு வயணும். ஏன் நீங்கள் ஏன் அவனை பார்த்தா பொசசிவ் ஆகுறீங்க? ஏன்னா உன்னை எனக்கு பிடிக்கும், உன்னை மட்டும் பிடிக்கும்டி. எல்லாத்தையும் விட அவன் உன்கிட்ட வந்து பேசுறது, பார்க்குறது, பழகுறதுன்னு எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு இடுப்பு பிடிச்சி நல்லா ஒரு மாதிரி தடவுறான். ஜிமினா போ சொல்ல அவனை. நான் எப்படி உள்ள அவங்க கூட இருக்குன்னு தெரிஞ்சிரும்ல. அப்போ நான் சொல்லிட்டா இனிமேல் அவன் கூட பேசாதடி, எனக்கு எங்கெல்லாமோ எரியுது. அப்புறம் உனக்கு கையில் ஐஸ்கியூப் வச்ச மாதிரி நீ எனக்கு எல்லா இடத்துலையும் உன்னோட லிப்ஸ் வச்சு மெடிசன் போடுற மாதிரி இருக்கும், புரியுதா? அது அப்போது என்னை என்னமே கரெக்டாக ட்ரீட் பண்ணுங்க. கரெக்டானா இப்படி தனியாக கூப்பிட்டு வந்து எப்படி தடவுறதா? இல்லை அடிக்காமல் திட்டாமல் எல்லாரையும் நிறைய திட்டாமல் கொஞ்சமாக திட்டுறீங்க. அது என்னடி நிறையா கொஞ்சமானு இப்படி அழகா வாய்ஸை வச்சுட்டு சொல்லிட்டு இருக்க. சார் சார் இருக்கீங்களா என்ன? ஏய் அவன் டென்ஷன் ஆகுறான்டி, ஏதாச்சும் சொல்ல. என்ன எனக்கு அப்படியே ஃப்ரீ ஹாலில் வந்துருக்க அப்படின்னு உங்களோட ஹேர் எல்லாத்தையுமே அப்படியே இயர்ஸ்க்கு பின்னாடி விடுறான். டைம் ஆயிடுச்சுல. நீ போனிடெயில் போடுறத விட ஃப்ரீ ஹேரில் இன்னும் செம்மையாக இருப்படி. அன்னைக்கு கூட ரப்பர் பேண்டை மிஸ் பண்ணியே தோ என் கையில் போட்டிருக்கேன் பாரு. இந்த ஸ்க்ரன்ச்சஸ் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? உங்ககிட்ட கொடுக்கணுன்னு தான் நீங்கள் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இப்படியே ஆட்டம் போடுறது டான்ஸ் பீரியடில் போயிட்டு அந்த இடுப்பை நல்லா நலிச்சு ஆடுறது. இப்போ தான் என் இடுப்பை எங்கேயும் வளையாமல் அப்படியே பிடிச்சிருக்கீங்களா? என்னை எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு சாரி சொல்லுங்கள். சாரியா? கண்டிப்பாக சொல்ல மாடி. சொன்னாதான் அக்செப்ட் பண்ணிக்குவேன், இல்லைன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். சார் ரூமில் இருக்கீங்களா என்ன? ஸ்டீவ் என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இப்போ கோவப்படுறீங்க? கோவப்படக்கூடாது. நீ பக்கத்தில் இருக்கும்போது யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாலும் எனக்கு அப்படியே காண்டு மயிர் ஆகுது. காண்டு மயிறு ஏன் ஆகுது? அப்படிலாம் ஆகக்கூடாது. சொல்லுங்க அவங்க இல்லைன்னு. போய் சொல்றியாடி? உன் 6 உயிர் தோலன்ட்ட என்ன காலைல 2 பேரும் லவ் பண்ணுறமான்னு கேட்டிங்கல்ல அப்படின்னு ஜிம்மினை பிடிச்சி நல்லா கிள்ளிட்டு இருக்கா. வலிக்குதுடி. இப்படி தானே எனக்கு வலிச்சிருக்கும். சரி இந்த ஸ்டிக்கர் இருக்கு, அதை வச்சு என்ன 2 அடி போடுறியா? போடுவேன், கண்டிப்பாக போடுவேன். நான் தாண்டி உன்னை போடணும். ஜிம்மினா சொல்லுங்க அவன்கிட்ட. டேய் என்ன போ? அவெல்லாம் இங்கே இல்லை, எப்போயே வெளில போயிட்டா, கிளம்புங்க இருந்து. ஆனால் உங்களை பார்க்க தான் சார் வந்தா. பக்கத்தில் டீனா இருந்துட்டு வயன் இருக்கியாடி? ஐயோ என் ஃப்ரெண்டு டீனாவும் பாவம், ஒரு நிமிஷம் அப்படின்னு மெசேஜ் பண்ணி விடா டீனாக்கு. டீனா நான் ஜிம்மன் கூட தான் இருக்கேன், சேஃபாக தான் இருக்கேன், நீ அந்த ஸ்டீவை கூட்டிகிட்டு போ. கல்லாம் ஒரு தோல் மேலே கை போட்டு ஒரு மாதிரி தடவுறாண்டி. அது கம்ஃபோர்ட் பண்ணுறான். அப்போ நானும் பண்ணிட்டா அப்படின்னு அப்படியே போட்டிருந்ததுக்கு உள்ள கை விடுறான். அப்படியே வயிற ஒரு மாதிரி தடவுறான். எனக்கு பீரியட்ஸ் தானே. எப்படி தெரியும்? பீரியட்ஸ்னால் மட்டும் அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் சுருங்கி போயிட்டு கீழே நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியாமல் டார்க் சர்க்கிள்ஸ் வந்துருக்கும். ஆட்டம் போட்டுருக்க நீ நைட்டு, அதான் எனக்கு வந்துருச்சு. வலிக்க தான் செய்யுது, என்ன பண்ணுறது? அதுக்கு தான் என்னோட ஹேண்ட் வச்சு அவனுக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்ட் கொடுத்துட்ருக்க. அப்படின்னு அவளுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு பின் சைடெல்லாம் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கான். சரி இனிமேல் ஒன்று நம்ம ட்ரீட் பண்ணுவேன். ஸ்டீவ் கிளம்பிட்டியா என்ன? சார் நான் கிளம்புறேன். அப்போ டீனாவும் ஸ்டீவ் வா ஸ்டீவ், அவள் போயிட்டாலாம், மெசேஜ் பண்ணா, நீ வா அப்படின்னு இழுத்துட்டு போயிடுறா. அப்புறம் என்னடி? அப்புறம் என்ன? அப்புறம் அவ்வளோதானா? என்ன அவ்வளோதானா? கிளாஸ்க்கு போட்டா? கிளாஸ்க்கெல்லாம் போவேணும். ஏன் எனக்கு ஏதேதோ பண்ணுதுடி.
என்ன ஏதோ பண்ணுது, ரொம்ப கஷ்டப்படுத்துறேனோன்னு தோணுது. ஆமாம், ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. அதுக்கு என்ன இப்போ? சாரிண்ணா. சாரி இப்படி சொல்லுவாங்களா? என்னோட கழுத்தில் அப்படியே வச்சுட்டு எனக்கு ஒரு மாதிரி கூசுது. எனக்கு இப்போ முத்தம் கொடுத்தல, அப்பா நல்லா இருந்ததுடி. உன்னோட லிப்ஸ்லேருந்து எனக்கு அது எப்போ கிடைக்கும்னு தோணுச்சு. ஆனால் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது மாதிரி முரண்டு பிடிப்போன்னு தான் நினச்சேன். என் பேச்சை மட்டும் ஏன்டி எப்பயுமே கேட்க மாட்டேறேன்? நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஏன் திட்டிகிட்டே இருக்கீங்க? அதான் உங்கள் பேச்சை மட்டும் கேட்க மாட்டேன். அப்புறம் நான் மேடம் தான் அந்த டைம் கிளாஸில் செகண்ட் மார்க் போலையே. அவங்க தோஸ்து ஸ்டீவ் தான் ஃபர்ஸ்ட் மார்க் போலையே. ஆமாம், அவன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தான். அப்போ நான் சொல்லி கொடுக்குறது உனக்கு புரியலையாடி? புரியும். ஒரு ப்ரொஃபஸரை பிடிச்சாதானே அந்த சப்ஜெக்ட் பிடிக்கும். அதனால தான் மற்றபடி பிடிக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி நாட்டியாக விளையாடுறா. அப்போ அவனும் அப்படியே அவளோட கண்ணத்தை பிடிச்சிட்டு, என் பாரு இந்த பண்ணு கண்ணு வருகல, சம்டைம்ஸ் அதை வச்சுட்டு ஒரு மாதிரி வெளியில் வேடிக்கை பார்ப்பல, நான் நடத்தும் போது அப்படியே கடிகணும் போல இருக்கும். இதை பாரு, நல்லா வெறி பிடிச்சதாட்டம் பண்ணும் போல. ஆமாம், இப்படி க்யூட்டாக அப்படியே கணத்தில் கை வச்சிருப்ப, அதனால புஜுக்கு புஜுக்குன்னு இப்படி தள்ளிட்டு நிற்கும். இருக்கட்டும், அப்போ கிளாஸ் எடுத்தாமல் என்னதான் கவனிப்பியா? ஃப்ராடு. யார் நீ ஃப்ராடு? காலைல வந்துட்டு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆத்தாக்கு உடம்பு சரியில்லை, தாத்தாக்கு உடம்பு சரியில்லை, எனக்கும் சரியில்லைன்னு என்ன கதை விட்டுட்டு இருக்கியா? அப்போவே நினச்சேன் டீனா நோன்னு சொல்லும் போது ஏதோ நோன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கேன்னு. அப்புறம் தான் தெரியுது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு. இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அப்படியே நெஞ்செலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுடி. நீ எப்படா வருவேன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். காலைல ஸ்பெஷல் கிளாஸ் அப்போ வந்து பார்த்தேன், ஆனால் நீ வரல. அதுக்கப்புறம் என் கிளாஸ் வந்துருச்சு. அப்பயும் அட்டண்டன்ஸ் அடிக்கிறேன், ஆளை காணும். இன்னைக்கு வரமாட்டாளோன்னு தோணுச்சு. வேலை வந்துட்டேன். ஏன் வரலன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? உங்கள் வீட்டுக்கே வந்திருப்பேன். வீட்டுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பீங்க? ஹேங் ஓவருக்கு மெடிசனை கொடுத்து ஸ்கூலுக்கு வாடின்னு இழுத்துட்டு போயிருப்பேன். அப்போ கூட படிப்பு 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 சி சரியான படிப்ஸு. என்னடி அப்படின்னு அவன் இடுப்பை பிடிச்சி நல்லா கிள்ளி விளாண்டுட்டு இருக்கான். ஆஃப்டர் 5 minutes அப்படியே 2 பேரும் நல்லா ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெமினா என்னடி நல்லா ஹக் பண்ணி உன் நெஞ்சு மேலே சாஞ்சிட்டு இருக்க. இந்த டயத்தில் வந்து என்ன ஜொமினான்னு சொல்லு. அது நெக்ஸ்ட் கிளாஸ் இன்னும் 10 minutes ஸ்டார்ட் ஆகிடும். யாருடி அந்த மேக்ஸ் வாத்தியாரா? அவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக ஆகுண்டி. சொட்டை வந்து A+B+² அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லிட்டு இருப்பான். எப்படிரி? அவன் கிளாஸ்லாம் ஆமாம், புரியுதா புரியலையான்னு கூட கேட்க மாட்டான். சொட்டை அவன் பாட்டுக்கு நடத்துவான். விடுறி பார்த்துக்கலாம், புரியலன்னா என்கிட்ட வந்து கேளு, நான் சொல்லி தருவேன். எப்படி? அங்கே இங்கே இப்போ தடவிட்டு எனக்கு முத்தம் கொடுத்து அது சொல்லி தருவியா? அது சயின்ஸுடி, அது சயின்ஸு. இப்போ 2 பேர் கட்டி பிடிக்கும் போது 2 பேர் உணவுகள்லையும் ஹார்மோன்ஸ் வருதுல்ல, அதெல்லாம் வேறு மாதிரிடி. கெமிஸ்ட்ரி அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ்லாம் வேறு மாதிரி. இப்போ ஒன்று கொடுத்துட்டேன்னா இப்போ நீ டபுளாக எனக்கு தரணும். 1 + 1 2, இது அடிஷன். அப்போ சப்ராக்ஷன்னா அப்படின்னு கொடுக்கும்போது மேலே உள்ளதெல்லாம் கழட்டிடுவாங்கல்ல. 1 - 1 = 0. ஃப்ராடு. இது என்ன சரியான ஃப்ராடு ஜெமினா நீ. நான் நினைக்கவே இல்லை இது இவ்வளோ ஃப்ராடாக இருக்குன்னு. அதெல்லாம் இப்போ பண்ண மாட்டேன். நீ ஏன் கேட்டாலும் 2 அடியை போட்டு இப்போல்லாம் கிடையாதுடி, ஒழுங்காக ஸ்கூலை முடி அப்படின்னு சொல்லியிருப்பேன். முத்தம் கொடுக்குறது கட்டி பிடிக்கிறது அதோட நிப்பாட்டிக்கணும். அதுக்கு மேலெல்லாம் நீயும் கேட்டேன்னு வச்சுக்கோ, வாயிலே கொடுப்பேன்டி. என்ன கொடுப்ப? ஆளை பாரு, எங்கே போகுது மைண்டு. ஸ்டீவ் கிட்ட பேசாதன்னா அதுக்காக ஃபுல்லாக பேசாதான்னு சொல்ல வரல, ரொம்ப வச்சுக்காத அப்படின்னு அப்படியே அவளை கிளாஸ்க்கு அனுப்பி விடுறான். அப்போலேருந்து ஜிம்மின் வயனை பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கும் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகும். அவளும் சொல்லியிருப்பா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காதுன்னு. அப்போலேருந்து அவனும் வயனை நல்லா கேர் பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொன்றதையும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ நாளைக்கு லாஸ்ட் எக்ஸாம். அப்போ வயனுக்கு நைட்டு ஃபுல்லாக டியூஷன் சொல்லி கொடுத்துட்ருக்கான். ஒரு 10 o'clock ஆகுது. ஜெமினா தூக்கம் வருது, ஏன்னு தூங்க விடாமல் இப்படி சொல்லி கொடுத்து டார்ச்சர் பண்ணுற? நீ தானே படிக்கணும் ஃபஸ்ட்டு வரணும்னு, இப்போ நான் டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இந்த மேக்ஸை பார்த்தாலே கடுப்பாது ஜெமினா. நான் உனக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறேன்டி அப்படின்னு ஒரு சில சம்ஸ் எல்லாம் அப்படியே புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கான். இப்படியே ஒரு 11:30 ஆகுது. அவனே சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறான். இங்கே பாரு, இன்னைக்கு இங்கேயே ஸ்டே பண்ணிவா. ஐயோ
என் கற்புக்கு யாரு பாதுகாப்பு? ஏய், அதை நான் சொல்லணும்டி. என் கற்புக்கு யாரு பாதுகாப்புன்னு செலுத்துறா அழுத்து. ஒழுங்கா மரியாதையாக சாப்பிட்டுட்டு இங்கேயே ஸ்டே பண்ணு அப்படின்னு அவளுக்கு நல்லா ஃபுட்டெல்லாம் ஊட்டி விட்டுட்டு அப்படியே பெட்டில் போட்டுட்டு நல்லா போர்வெல்லாம் போட்டு விட்டுட்டு போகிறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே அவளும் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிக்கிறா. முடிச்சுட்டு அப்படியே ஓடி வந்து ஜிம்மினை கட்டி பிடிச்சிக்கிறா. ஏய், யாராச்சும் பார்த்துட்டா என்னடி பண்ணுவ? இதுக்கு மேலே யாரு பார்த்தா எனக்கு என்ன? நான் தான் காலேஜ் போக போகிறேனே. எந்த காலேஜ் போக போகிற? ஒழுங்கா நீ காலேஜ்க்கு ப்ரொஃபஸராவா இந்த ஸ்கூல் ஒர்க்கை விட்டுட்டு? அது எப்படிரி? இன்னும் 1 year வேறு அதுக்கு ட்ரைனிங் அடிக்கணும். பரவாயில்ல, நான் செகண்ட் இயர் போகும்போது நீ வந்து எனக்கு ப்ரொஃபஸராக வந்துரு. ஓ, கண்டிப்பாக வரணுமாடி? கண்டிப்பாக வரணும் அப்படின்னு 2 பேரும் அகெயின் நல்லா முத்தம் கொடுத்துக்கிறாங்க. அப்படியே ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டே. ஓகேடா, இந்த 1 ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் ஸ்டோரிலாம் இதில் அந்தளவு பெருசாக இல்லை தான், எனக்கே தெரியுது. அண்ட் ஜஸ்ட் டைம் இருந்துச்சு அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணேன். ஐ ஹோப் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேடா, ஸோ சொன்ன மாதிரியே நெக்ஸ்ட் என்ன எஃப்எஃப் வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வாட்ஸ்அப் சேனலில் ஓட்டிங்ஸ் வைக்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரியே நெக்ஸ்ட் இதை பார்த்துடலாம். ஓகே பாஸ்டோஸ், ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.